காங்கிரஸ் கட்சியில் உள்ள தொண்டர்கள் வந்து எல்லாருமே டிவிக்கோட தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. விஜயை பற்றி அவர் பேர் சொல்லி திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ பேசுறதில்லை. அவங்க உதாசீனப்படுத்துகிற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குது. பட் டெஃபினட்டாக சீரியஸாக The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajika for Men's Wellness. Salem VS Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. 96ல் 2006ல் 2021ல் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருந்தால் தான் திமுக ஜெயிக்கும். அதனால தான் அவங்களும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட்டில் முன்னெடுக்கிற போராட்டங்களுக்கெல்லாம் திமுக எம்பிஸோட சப்போர்ட் தேவை. ராஜ்யசபாலையும் வச்சுருக்காங்க, லோக்சபாலையும் 22 வச்சுருக்காங்க. ஒரு கவுன்சிலர் ஆகணும் அல்லது வந்து ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகணும், மேயர் ஆகணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கணும்னா நீங்கள் டிவிக்கோட போகணுன்றாங்க. டிஎம்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இப்போ டிபேட்டுக்கெலாம் போகும்போது தான் கேட்பேன், மக்கள் பிரச்சனைகள் ஏதாவது பார்க்கலாமே. இப்போ பாரு ஓபிஎஸ் இபிஎஸ் யார் அலையன்ஸ் எங்கே போவாங்க, இதே பேசிகிட்டு இருக்கீங்க, இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் பேசலாமே அப்படின்னு. பிஜேபி வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நெகட்டிவ் வாக்குகள் உள்ள கட்சியை நான் டிஎம்கே தான் பார்ப்பேன். ஏடிஎம்கே வேணுங்கிற ஆசையில் ஓட்டு போட மாட்டாங்க. டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நினச்சி வாக்கு போட்ட ரெக்கார்ட்ஸ் இங்கே இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. திமுக எதை பற்றி கவலைப்படுவாங்கன்னு சொன்னால், நம்ம 5 வருஷம் இருந்தால் திரும்பி வரமாட்டோங்கிறது ஒரு வரலாறு. 71க்கு அப்புறம் நம்ம வரவே இல்லை. கரூரில் நடந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட். நான் வந்து இவங்க காரணம் அவங்க காரணம் நிச்சயமாக சொல்லவே மாட்டேன். கொலை பண்ணுறவன் வந்து ஊருக்கே தெரிஞ்சு கொலை பண்ணுறான். அதை அவன் பெருமையாக நினைக்கிறான், இந்த தண்டனையை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறான். நான் இப்படி பண்ணியிருக்கேன், என்னோட ஜாதி கௌரவத்தை நான் காப்பாற்றிட்டேன்னு நான் ஒரு வெத்து பந்தால பண்ணுறவன்ட்ட போய் இன்னைக்கு சட்டத்தை காமிச்சு பண்ணுவேன். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. 2026 செலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ கடந்த தேர்தல்களை காட்டிலும் இது வித்தியாசமானதா, இல்லை வந்து எப்பொழுதும் போகிற ஒரு தேர்தலாக இருக்குமா, ஒரு நியூ பிளேயர் உள்ளே வந்திருக்கிறாரு, ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு நிறைய கேள்விகள் மக்கள் மனசில் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் தொடர்ந்து நிறைய தொலைக்காட்சிகள்லையும் சரி, டிஜிட்டல் ஊடகங்கள்லையும் சரி, இது குறித்த விவாதங்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ முதற்கட்டமாக உங்களோட பார்வையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இடத்துல வந்து 2019 லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் சம்மந்தமாக ஒரு குவிஸ் நடத்தினேன். அப்படியா? ஸோ ஐ ஹேவ் வெரி பிளசன்ட் மெமரிஸ் அபவுட் திஸ் பிளேஸ். ஒரு என்டர்டெய்னிங்காக எலெக்ஷன் குவிஸ் ஒன்று பண்ணேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இருதுருவ அரசியல் கொஞ்சம் திசை மாதிரி இன்னொரு புது பிளேயர் வந்திருக்கிறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஜென்ரலாக எலெக்ஷன் பற்றி எந்த கவலையும் படாத அல்லது ஒரு ஆர்வமும் காமிக்காத ஒரு செக்ஷன் வந்து இப்போது எப்போ எலெக்ஷன் வரும், எலெக்ஷன் சம்மந்தமான நியூஸை கன்சியூம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றம். இது ஒரு இன்டிஃபரன்ஸ் இருந்தது இல்லையா, என்ன பண்ணி என்னங்க ஆக போகுது அப்படின்னு. நான் இப்போ மாற்றம் வந்துரும்னு சொல்லலை, பட் வந்து தெர் இஸ் டெஃபினெட்லி எக்ஸைட்மெண்ட் அபவுட் 2026 எலெக்ஷன்ஸு. அதுக்கு ஒரு காரணம் வந்து இங்கே இருக்கிற மீடியாவும் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியே இந்த 24லேயே அது வந்து 26 நான் இப்போ டிபேட்டுக்கெலாம் போகும்போது தான் கேட்பேன், மக்கள் பிரச்சனைகள் ஏதாவது பார்க்கலாமே. எப்போ பாரு ஓபிஎஸ் இபிஎஸ் யார் அலையன்ஸ் எங்கே போவாங்க, இதே பேசிகிட்டு இருக்கீங்க, இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் பேசலாமே அப்படின்னா. பட் அவங்களுக்கு வந்து வியூவர்ஷிப் முக்கியம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த ஒரு ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் பிகாஸ் வந்து நம்ம 80ல் ஒரு இருதுருவ அரசியல் தான் இருந்தது. ஏடிஎம்கே தனியாக இருந்தாங்க, டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் ஒன்றா இருந்தாங்க. ஐ கேன் கம்பேர் திஸ் எலெக்ஷன் டு 77. அப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தனியாக இருந்தார், டிஎம்கே தனி, காங்கிரஸ் தனி, இந்திரா காங்கிரஸ் தனி. அப்போ ஜனதா பார்ட்டியும் தனியாக கான்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து அது ஓல்டு ஸ்தாபன காங்கிரஸ்ன்னு சொல்லலாம், காமராஜரோட காங்கிரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்களும் தனியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க. 4 கார்னர்டு கான்டெஸ்ட் இருந்தது. ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமை இப்போ இருக்குது.
ஓகே. ஸோ இப்போ அவங்களுமே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி புதுசாக வந்திருக்கிற ஒரு பிளேயர் வந்து ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதா எடுத்துக்கிறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேட்டர்ன் தான் இப்போ மறுபடியும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுங்கிறது தான் டிவிகேயோட கிளைமாக இருக்குது. இஸ் இட் ஸோ? இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஆதரவும் இருக்குது. அவங்க ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்ததுக்கு அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்திருக்கான்னு என்னால் சொல்ல முடியாது. டெஃபினட்டாக சப்போர்ட் இருக்குது, இம்பேக்ட் இருக்க போகுது. நீங்கள் அந்த அவங்களுடைய பாலிட்டிக்ஸை விரும்புகிறீங்களோ இல்லையோ மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது. பட் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அந்த ஆதரவு இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எனக்கு வந்து விஜயே கூட வந்து ரொம்ப இந்த 26 பற்றி அவர் சீரியஸாக திங்க் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். 26 இல்லை 31 எய்ம் பண்ணுறாங்க நினைக்கிறீங்க? அவர் வந்து 26ல் ஒரு சைஸபிள் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை நம்ம வாங்கிடணும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு சென்ட்ரல் ஃபிகர் ஆகிடுவோம். இப்போ அலையன்ஸ்க்கு வர தயங்குற பார்ட்டிஸ்லாம் கூட நம்மளோட வரத்துக்கு வந்து விருப்பப்படுவாங்க. அண்டர்ப்ளே பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்களா? டு an extent. ஓகே. அவர் வந்து இப்போ என்ன மாதிரி இப்போ ஜேர்னலிஸ்டாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, களத்தில் இறங்கணும், சீரியஸான இஷ்யூஸ் பற்றி பேசணும். அப்போ தான் வந்து நம்ம அவர் ஒரு சீரியஸான பொலிட்டிஷியன் எடுத்துக்க முடியும். எல்லாரும் பேச தயங்குற விஷயங்களை பேசணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த போலீஸ் கஸ்டடியில் இருந்த அஜித் குமாரை பற்றி பேசுறது ஈஸி, கவின் கொலையை பற்றி பேசுறது கடினம் இல்லையா? அது ஒரு ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஆகிடுச்சுன்னா நம்ம பேசக்கூடாதுன்னு திமுக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுனதே கிடையாது. பெரியார் இப்போ பெரிய தலைவர்னு சொல்கிற திமுக பேசுனது கிடையாது. ஏன்னா நான் வந்து கௌசல்யாவை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஸ்போர்ட் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ண பேப்பரில் நான் யூஸ் டு ரைட் அபவுட் பாலிடிக்ஸ் ஆல்சோ. அப்போ வந்து கௌசல்யாவை இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திமுக இந்த ஆணவ கொலையெல்லாம் பற்றி பேசுறதே கிடையாது, பேசவும் மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க. இந்த தடவை வந்து அமைச்சர் நேரு அவர்கள் போயிருந்தாங்க, கனிமொழி அவர்கள் போயிருந்தாங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது ஒரு லா அண்ட் ஆர்டர் மாதிரி பார்க்குறாங்க. அது ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய இஷ்யூ, அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் போகிறதில்ல. சும்மா சம்பிரதாயமாக பார்த்துட்டு மாலையை போட்டுட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம அதை பற்றி பேசணும்ல, ஏன் இப்படி நடக்குதுன்னு. பட் 21ல் வந்து அவங்களோட வாக்குறுதி என்னவா இருந்ததுன்னா, ஆணவ கொலைக்கு எதிராக வந்து நாங்கள் சட்டம் ஏற்றுவோம் அப்படிங்கிறது வாக்குறுதியாக இருந்தது. அது மறுபடியும் கவின் ஆணவ படுகொலைக்கு அப்புறம் வந்து திருப்பியும் அந்த கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ அதற்காக ஆணையம் அமைச்சிருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியுது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து எந்த சட்டமும் இதை தடுத்துடாது. இதை பற்றி பவரில் உள்ளவங்க பேசணும், அட்ரஸ் பண்ணணும் இந்த இஷ்யூவை. இப்போ அது வந்து நீங்கள் நம்ம தமிழ் சமூகத்தை பிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம நியாயமான கேள்விகளை எழுப்பணும், அதன் மூலமாக தீர்வு வரணும், பிரச்சாரம் பண்ணணும். இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்களே, இப்போ நம்ம சினிமாவுக்கு போனால் வந்து புகையிலைக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரம் நடக்குது இல்லையா, ஸ்மோக்கிங்க்கு எதிராக. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு வில் பவர் வேணும். அதை வந்து திமுக செய்யலாம். திமுகவுக்கு ஒரு பெரிய தார்மீக பலம் இருக்குது. அண்ணா பெரியார் மாதிரி ஒரு பெரிய கொள்கை தலைவர்களை வந்து அவங்க தே லுக் அப் டு தெம். அதை வந்து விஜயும் பண்ணலாம். விஜய்க்கும் ஒரு காஸ்ட் நியூட்ரலிட்டி இருக்குது. ஈ மஸ்ட் அட்ரஸ் தீஸ் இஷ்யூஸ். நம்ம வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை விட அப்படி இப்படி நாங்கள் டிஸ்டிங்க்ட்டு, நாங்கள் எக்ஸப்ஷனல்லாம் பேசுகிறோம்ல, எப்படி எக்ஸப்ஷனல்னு காமிக்கணும்ல. ஜாதி பேர் வந்து நம்மளோட பேரில் இல்லாததுனால மட்டும் நம்ம வந்து முன்னேறின மாநிலம் கிடையாது. இதை பற்றி சீரியஸான டிஸ்கஷன் ஏற்படணும்னு நினைக்கிறேன். சட்டம் மட்டும் அதை நிறுத்திடாது. ஏன்னா கொலை பண்ணுறவன் வந்து ஊருக்கே தெரிஞ்சு கொலை பண்ணுறான், அதை அவன் பெருமையாக நினைக்கிறான், அந்த தண்டனையை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறான். நான் இப்படி பண்ணியிருக்கேன், என்னோட ஜாதி கௌரவத்தை நான் காப்பாற்றிட்டேன்னு நான் ஒரு வெத்து பந்தால பண்ணுறவன்ட்ட போய் நீங்கள் சட்டத்தை காமிச்சா என்ன பண்ணுவோம்? நிச்சயமா அது தமிழ்நாடா இல்லை இந்தியாவா அப்படின்னு எடுத்துக்கலாம், சாபக்கேடா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த கட்சியுமே இதை பற்றி பேசுறது இல்லைங்கிறதான் பார்க்க முடியுது. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், புது கட்சியாக இருக்கட்டும். அப்சல்யூட்லி இவர் பேசணும்னு எதிர்பார்த்தேன். நிச்சயமா. ஏன்னா ஒரு படித்த பையனுக்கு இப்படி நடக்குது, அவர் வந்து அதை நம்ம ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது, ஒத்துமையாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு டயலாக் கூட ஆரம்பிக்கல. நிச்சயமா. ஸோ ஒரு தீர்வை நோக்கி போகணும்னா அது வந்து பேசப்படணும், விவாதிக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமான சட்டம் கூட வந்து ஓரளவு தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இப்பயே சட்டம் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து வன்கொடுமைக்கு எதிரான சட்டம் இருக்கு, கன்விக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சமூகமே சாதிய சமூகம், எல்லார் மனசுலையும் இருக்குது, இல்லாதவங்களே கிடையாது, டிகிரி தான் வேரி ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு வில் பவரோட சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வரதுக்கான முயற்சி செய்யணும். ஸோ இப்போ அடுத்த கட்டமாக நகரும்போது வந்து இப்போ
தேர்தல் பிரச்சாரங்கள் வந்துட்டு தொடங்கிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு 6 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திரு விஜய் அவர்களுடைய வருகை, அதாவது அவர் வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. பட் கரூருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அமைதி, அப்புறம் ஈரோடுக்கு அப்புறம் திருப்பி ஒரு புதிய எழுச்சி. பட் மறுபடியும் வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட சேலமுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, வேலூர் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அவங்களுக்கு வந்து ஒரு தடை, ஒரு முட்டுக்கட்டை இருந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சீரியஸ் அரசியல் பண்ணணும். அதாவது கரூரில் நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க. நான் வந்து இவங்க காரணம் அவங்க காரணம் நிச்சயமாக சொல்லவே மாட்டேன். அரசுக்கும் பொறுப்பு உண்டு, விஜய்க்கும் பொறுப்பு உண்டு, டு அன் எக்ஸ்டென்ட் மீடியாவுக்கும் உண்டு. மீடியாவுக்கு கொஞ்சம் குறைச்ச அளவில்னு சொல்லுவேன். ஒரு ஃப்ரென்சி கிரியேட் பண்ணுறது, மக்கள்கிட்ட ஒரு பயங்கரமான அதை பற்றியே பேசி ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஒரு ஆர்டிஃபிஷியலாக கூட உருவாக்குறது. அதை தாண்டி வந்து அரசு பொறுப்பெடுத்துக்கணும். விஜய் ரசிகர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்குது. இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குன்னா பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. அது அரசியலில் எங்களுக்கு பயந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படிலாம் சொன்னாலும் அதை வந்து தாண்டி அவங்க முடிவு எடுத்துக்கணும். ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் ரூட் காஸே நான் என்னென்னு பார்க்குறேன்னா, போலீஸ் அட்டானமி அது இல்லை. அவங்க அரசியல் மாஸ்டர்ஸுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது தான் மிகப்பெரிய ப்ராப்ளமே. ரூட் காஸே அதுதான். அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு அல்லது அவங்க மேலிடத்தில் உத்தரவு வாங்குறாங்க. அது வாங்காமல் ஜென்ரலாக அந்த பெர்செப்ஷன், இவ்வளோ கூட்டம் இந்த இடத்துல தாங்குமா, அதெல்லாம் பார்த்து அவங்க முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, ப்ரொஃபஷ்னலாக அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது. ஓகே, அதை தாண்டி நான் வந்து விஜய் அதுக்கப்புறம் அவருடைய சைலன்ஸ், அங்கே வந்து உடனடியாக அங்கே வந்து அவருடைய லேக் ஆஃப் ஆக்ஷன், எம்பத்தி இம்மீடியட்டாக, அதுக்கப்புறம் அவர் வெளியிட்ட வீடியோ எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்டனத்துக்குரியது. அதை வந்து நீங்கள் அக்செப்டே பண்ண முடியாது. அதாவது நாங்கள் போனால் எனக்கு பொறுப்பு வந்துருமா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமா இப்படிலாம் நினைக்காம அவர் அங்கே போயிருக்கணும். அப்புறம் அந்த வீடியோவில் வந்து ஒரு சாரி சொல்லவே இல்லை. அப்பயும் வந்து ஒரு பழி போடுற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார். தட்ஸ் நாட் ரைட். நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலுங்கிறது வந்து தேர்தல் வெற்றியை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அந்த எம்பத்தி, ஃபீலிங் சேட் ஃபார் அதர்ஸ். பார்க்க எல்லோரும் வந்தது அவரை பார்க்க தான். அது வந்து அதுக்கு எப்படி நம்ம நேச்சுரலாக ஒரு இன்ஸ்டிங்டிவாக ரியாக்ட் பண்ணுமோ அது பண்ணல அவர். அதுக்கப்புறம் அவரோட பாலிடிக்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. சீரியஸான இஷ்யூஸ் பற்றி பேச மாட்டேங்கிறாரு. ஒரு காத்திரமான அரசியல் இல்லை. இந்த இமேஜ் மட்டுமே போதும், இந்த ஒரு பாப்புலாரிட்டி மட்டுமே போதும்னு நினைக்கிறாரு. ஐ ஹவ் நோ டவுட் தட் இஸ் இமென்ஸ்லி பாப்புலர், ப்ராப்ளி த மோஸ்ட் பாப்புலர் பர்சன் இன் தமிழ்நாடு. இன்றைக்கி சினிமாவே விட்டுருங்க, அவரை விட வேறு பாப்புலரான பர்சன் என்னால் சொல்லவே முடியாது. அதெல்லாம் நான் அக்னாலேஜ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு மாற்று அவங்கள அகற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா விஜய் ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆகிட முடியாது. பீப்புள் ஹூ ஆர் நாட் சப்போர்ட்டிங் எனி பார்ட்டி, அவங்களோட ஆதரவு உங்களுக்கு வேணும். இது மாதிரி படித்தவங்களோட ஆதரவு வேணும். அரசு வேலையில் இருக்கிறவங்க, இப்போ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு கம்பல்லிங் ரீசன் கொடுக்கணும்ல. இவருக்கு என்ன கொடுத்துருக்காரு, என்ன விஷன் கொடுத்துருக்காரு? ஸோ ஃபார் நோ விஷன். ஸோ நோ விஷன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆனால் எல்லாருமே என்னை வந்துட்டு எங்களை வந்து கேட்குற கேள்வி என்ன கொள்கைன்னு கேட்குறாங்க, என்ன விஷன்னு கேட்குறாங்கங்கிறத, அதுக்கான விளக்கங்களையும் வந்துட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் அப்புறம் அவங்க சார்ந்த கேடாஸ் கொடுக்கறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க, எதை வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்கங்கிறத அவங்க தெளிவாக கொடுக்குறாங்க. அடுத்ததாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. அந்த குழு வந்துட்டு மக்களை நேரடியாக சந்தித்து அவங்க மூலமாக என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதை தயாரிக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை பண்ணுறாங்க. இப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸை அவங்க கையில் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களோட நடவடிக்கையெல்லாம். ஒரு மெயில் ஐடி கொடுத்து அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களுடைய விஷயங்களில் வந்து பதிவு பண்ணுங்கள், என்ன வேணும், ஒரு வெப்சைட்குள்ளே போய்ட்டு அதை பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிறது, என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ சம்திங் வேறு மாதிரி அவங்க பயணிக்கிறாங்களோ அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன். அதாவது எம்ஜிஆர் எப்படி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனார், 60s 70s அவர் வந்து எப்படி பாலிடிக்ஸ் பண்ணார், அதே மாதிரி இப்போ பண்ணோன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் மடத்தணும். அப்போ இருந்த டூல்ஸ் வேறு, இப்போ இருந்த டூல்ஸ் வேறு, அப்போ இருந்த டெக்னாலஜி வேறு, இப்போ இருந்த டெக்னாலஜி வேறு. அதே பாத்தில் தான் நீங்கள் போகணுன்னு நான் சொல்ல. பட் இவங்க வந்து அவங்களுடைய பேசிக் நம்பிக்கையே வந்து விஜயோட பாப்புலாரிட்டி, அது மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்ன இந்த இமெயில் அனுப்புங்க, நாங்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறோங்கிறதுலாம் சம்பிரதாயமான வழக்கமாக ருட்டீனாக நடக்கிற விஷயம் தானே. ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இல்லை, எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க, எல்லாரும் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க, அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போ கண்டெம்பரரி இஷ்யூஸ் பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எவ்வளோ இஷ்யூஸ் நடந்திருக்குது. நான் இப்போ ஒரு கவின் விஷயம் சொன்னேன். அப்புறம் வந்து இந்த கனிம வள கொள்ளை,
அது வந்து இப்போது புதுக்கோட்டையில் வந்து போன வருஷம் ஜான்வரியில் ஜெகபர் அலின்னு ஒருத்தர் கொல்லப்பட்டார். அவர் அந்த இதை வந்து மினரல் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவர், எப்படி லூட் பண்ணுறாங்கன்னு அக்யூரேட்டாக அவர் வந்து ஜியோ டேகிங்கோட கம்ப்ளைண்ட் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் போய் பேசி அந்த வீடியோலாம் இருக்குது. அவரை வந்து ஒரு லாரியை ஏற்றி கொண்டுட்டாங்க. அப்புறம் என்ன சைலன்ஸு? அப்போ அது வந்து தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயம் கிடையாதா? அதில் உங்களோட கொள்கை என்ன? அதில் அதிமுக எல்லாருமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி பேசணுமா வேண்டாம்? அது மாதிரி எவ்வளோ இஷ்யூஸ் சென்ட்ரல்லையும் நான் சொல்லுவேன். மன்ரீகாவை பேர் மாற்றிருக்காங்க, காந்தி பேரை மாற்றிட்டு. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளோ. இந்த உறுதி செய்யப்பட்ட வேலைவாய்ப்பு திட்டம் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வரமாக இருந்தது அப்படின்னு, அதாவது கட்சி சேர்ந்தவங்க இல்லை, பெரிய எக்கானமிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் ரியாக்ஷன் என்ன? ஏற்கனவே இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, அந்த நிதிச்சுமையை இங்கே தள்ளுறாங்க. அதை பற்றி நீங்கள் ரியாக்ட் பண்ணாமா வேண்டாமா? இப்போ பிஜேபியை வந்து மதவாத சக்தின்னு எல்லாரும் சொல்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேர் ஆன்டி ஃபெடரல், இந்த மாநில உரிமைக்கு எதிரான கட்சி அவங்களோட கொள்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் பேசணும்ல, அதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் ஸ்டேட் இஷ்யூஸ்லாம் சீரியஸாக எதுவுமே பேசலை. ஈரோட்டுக்கு போனால் அங்கே உள்ள ஏரியை பற்றி குளத்தை பற்றி ஏதாவது பேர் வச்சுட்டு அதை சொல்லிவிடுவார். பாண்டிச்சேரி போனால் அதுமாரி சொல்லுவார். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று சொல்கிறாரே தவிர ஒரு ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு கன்விக்ஷனோட அவர் எந்த இஷ்யூமே பேசலைங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ அடுத்த கட்டமாக வந்து இந்த 4 முனை போட்டிங்கிறது தான் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியுது. இதில் வந்து 2 அலையன்ஸ், அதாவது வந்து இந்தியா அலையன்ஸ் அண்டு என்டிஏ அலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு 4 பேர் மட்டும் வெளில இருக்காங்க. அவங்க எப்படியும் இந்த 2 பார்ட்டிக்குள்ளே வந்துடுவாங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் இங்கே ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டிஎம்கேஸ் எலெக்ஷன் டு லூஸ். அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க. இப்படி கூட சொல்லுவேன், டிஎம்கே வந்து பவரை ரீட்டைன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஒரு மிராக்கிள்னே நான் நினைக்கிறேன். பவரை ரீட்டைன் பண்ணாமல் திரும்பவும் ஆட்சிக்கு வராமல் இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய அதிசயம்னே நான் நினைக்கிறேன். எப்படி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சொல்லுவேன். ஓகே, அவங்களோட கூட்டணி இன்டாக்டாக இருக்கு. இன்டாக்டாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்சல்யூட்லி. இப்போ நேற்று கூட பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பேசினாருங்கிறத பார்க்க முடியுது. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ கர்கேயோ கிடையாதுங்க. அவருக்கு வந்து ஒரு அவுட்சைஸ்டு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டிவிகேக்காரங்க கொடுக்குறாங்க, அல்லது ஜென்ரல் மீடியா கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் நோபடி. ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் மீட் பண்ணாருங்கிறதுக்காக நீங்கள் சொல்லலாம். பட் உள்ளே வந்துட்டு மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், இல்லை ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு மனநிலையில் தானே இருக்கிறாங்க. இதில் வந்து காங்கிரஸ் கட்சியில் உள்ள தொண்டர்கள் வந்து எல்லாருமே டிவிக்கோட தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. பட் அவங்களோட ஹைகமாண்ட் என்ன முடிவு எடுக்கும்? 2019 24 காங்கிரஸ்க்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் பெரிய செட்பேக் இருக்கும்போது ஒரு 10 சீட்ஸ் கொடுத்து உதவி செஞ்சது வந்து டிஎம்கே. அப்புறம் இப்போது காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட்டில் முன்னெடுக்கிற போராட்டங்களுக்கெல்லாம் திமுக எம்பிஸோட சப்போர்ட் தேவை. ராஜ்யசபாலையும் வச்சுருக்காங்க, லோக்சபாலையும் 22 வச்சுருக்காங்க. அந்த சப்போர்ட் இல்லாமல் அவங்க போராட்டம் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து மோடிக்கு எதிராக அல்லது வந்து அந்த முன்னாள் ஆர்மி சீஃபோடைய புக்கை பற்றி பேசும்போதில் உங்களுக்கு மாரல் சப்போர்ட் வேணும், அங்கே உங்களுக்கு ஃபிசிக்கலாக அவங்களுடைய ஆதரவு தேவைங்க. ஸோ அதெல்லாம் அவங்க அந்த ஒரு காரணிக்காக அவங்க உள்ளே தான் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம். இல்லை, ஜென்ரலாக நீங்கள் நான் வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் வந்து காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடிஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு நான் ஜட்ஜாக போயிருந்தேன். ஒரு காங்கிரஸ் தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸோடைய இம்மீடியட் கோல் வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் வேர் தே ஆர் ஒன் வித் பிஜேபி, அங்கே வந்து ரிவைவ் ஆகணும். இங்கே 29 வந்து தமிழ்நாடு வந்து இதே மாதிரி உங்களுக்கு சீட்ஸை கொடுக்க போகுது. ஐ மீன் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் 1924 பார்த்தீங்கன்னா. இங்கே எதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும்? இங்கே வளரணும். பட் திஸ் இஸ் நாட் த டைம். அந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்காக கூட்டணியை உடைக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லைன்றாங்க. அது வந்து காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க நீங்கள்? ஆமாம். காங்கிரஸில் வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஜிக்கலான ஆர்குமெண்ட். இன்னும் இந்த ஆர்குமெண்ட்டே அப்போ உங்கள் முன்னாடி நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன இருக்குன்னா, ஸோ 29 உங்களுக்கு இருக்குது. ஸோ எத்தனை வருஷம் ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தான். இப்போ 26 எலெக்ஷன் நீங்கள் வந்து சட்டசபையில் எலெக்ஷன் சந்திச்சிட்டிங்கன்னா
ஒருவேளை இன்டாக்டாக போகல, ஒழுங்காக ஒத்துழைக்கலைன்னா 29ல மறுபடியும் டிஎம்கேயோட இணைஞ்சிக்கலாம். ஒய் டோன்ட் யூ சேலஞ்ச், நீங்க ஏன் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டும் இங்கே இல்லை போகுது. நல்ல அது அப்படி இல்லை நான் இது என்ன ஆர்குமெண்ட் கிடையாது. இல்லை நானே நினச்சிருக்கேன், நானே வந்து திங்க் பண்ணுவேன் இது ஒரு வேலிடான ஆர்குமெண்ட் தான் அப்படின்னு. அதாவது இப்போ டிஎம்கேட்ட ரொம்ப அக்ரிமானியஸாக நீங்கள் வெளில வராமல் கொஞ்சம் இணக்கமாக, இல்லை எங்கள் கார்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க நிறையா இடம் வேணும், சீட்டு வேணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வந்துட்டு இன்கேஸ் அந்த டிவிகேயோட அலையன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா 29ல யூ கேன் கோ பேக் டு டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு லைன் தான். பட் அதில் என்ன பலன்? இப்போ என்ன காங்கிரஸ்க்கு வந்து என்னென்னு வச்சுங்களேன், இங்கே கட்சி வந்து ஆட்சியில் பங்கு கிடைச்சாதான் வளருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போது. பட் விஜயோட போனால் சக்ஸஸ் கேரண்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது ஒரு கேம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அதிக சீட்டு கிடைக்கலாம். இல்லை ஆட்சியில் பங்கு இல்லாமலேயே பாஜக வந்து மாநிலங்களவை தேர்தலில் வந்து தனிச்சுங்கிறத ஒரு சின்ன கூட்டணி ஏடிஎம்கேல இல்லை, கூட பெரிய கட்சி கூட இல்லை, பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்களே அப்படிங்கிற அந்த கேட்டகரியையும் மைண்டில் இவங்க வச்சு ப்ளே பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் வந்து விஜயோட அரசியலுக்கு ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியோடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா கடந்த இத்தனை வருஷங்களாக வந்து கூட்டணி வைத்ததுனால தான் வந்துட்டு அவங்களுடைய வாக்கு சதவீதம் இங்கே வந்து குறைஞ்சு போயிருக்கு. ஸ்டில் காங்கிரஸ் ஹேவ் 12% அப்படிங்கிறது அவங்களோட கிளைம். இல்லை அது வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அவர் சொல்றது 30 வருஷமாக கூட்டணி வச்சு தான் காங்கிரஸ் இங்கே தொய்வை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இது எங்களுக்கு கூட்டணியே வேணாம், நாங்கள் வளர்ந்துக்கிறோன்னு தனியாக வந்து அவருக்கு கிடைத்த கூட்டணியை வச்சு இங்கே ஒரு விஷயத்தை சாதிச்சு காமிச்சிருக்கிறாருங்கிறப்ப அதை கூட அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதாவது கூட்டணினால் வந்து அவங்க வளர முடியலங்கிறது உண்மை. 89ல் மூப்பனார் தலைமையில் அவங்க தனியாக போட்டிட்டு மோர் தென் 20 சீட்ஸ் வாங்கி காங்கிரஸ் அரௌண்ட் 20% வாங்கினது தான் அவங்களோட ஹை, ஒரு பீக்குன்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. 91ல் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சாங்க, அதுக்கப்புறம் டிஎம்சி உடஞ்சிது, அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி தான் கண்டினியூஸாக இருக்கிறாங்க. கட்சி வளர்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுங்கிறது வந்து லாஜிக்கலான கொஸ்டின் கிடையாது. இப்போதைக்கு காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் வந்து அரௌண்ட் 5%, 5க்கும் கீழே தான். ஏன்னா 2014ல் தனியாக நின்ன போது அவங்க வாங்கின பர்சன்டேஜ் அவ்வளோதான், அதை விட கூட இப்போ கம்மியாயிடுச்சு. ஏன்னா கிரவுண்டில் இல்லையே, அவங்க மக்கள் போராட்டத்தில் என்ன இருக்கிறாங்க, எங்கேயுமே இல்லை. அவங்க வந்து இந்தமாரி ஒரு 10 சீட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அசம்பிளியில் வந்து நம்ம 30-35 சீட்டு வாங்கிட்டு அவங்களோட வாரிசுகளுக்கு சீட்டை வாங்கி கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு சும்மா பேசிகிட்டு இருக்கலாம் அப்படி, அவ்வளோதான் அவங்களோட இது வரைக்கும் கிரவுண்ட் ஒர்க்குங்கிறது. நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை வந்து அதுதான் அவங்க சொல்கிறாங்க, இப்படியே போயிட்டுருக்கு, இதை மாற்றணுன்னா வெளியில் வந்தால் தான் முடியும். அதுக்கு சரியான தருணம் இது வாங்குற ஒரு கேள்வி வந்து ஹை கமாண்டில் திங்க் பண்ணுறாங்க. அவங்க திங்க் பண்ண அவங்க வந்து நம்ம கீழே 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. தொண்டர்கள் ஏன் வந்து டிவிக்கோட போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபர்கெட் அபவுட் தி அசம்பிளி எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஒரு கவுன்சிலர் ஆகணும், அல்லது வந்து ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகணும், மேயர் ஆகணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கணும்னா நீங்கள் டிவிக்கோட போகணுன்றாங்க. டிஎம்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டிஎம்கே வந்து இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. லோக்கல் பாடி எலெக்ஷனில் திரு ஸ்டாலின் சொல்கிறதையே அவங்க கட்சிக்காரங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அந்த பதவியெல்லாம் கொடுக்க முடியாது. தமிழ்நாடு எவ்வளோ பெரிய மாநிலம், இதில் வந்து ஐ திங்க் காங்கிரஸ் சார்பாக ஒரே ஒரு மேயர் தான் இருக்கார் கும்பகோணத்தில், அவரும் ஃபங்க்ஷன் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்குது. இதனால தான் வந்து காங்கிரஸ்காரங்க டிவிக்கேயோட போகணும், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் கிடைக்கும், சட்டமன்ற தேர்தலையும் கிடைக்கும், உள்ளாட்சி தேர்தலையும் கிடைக்கும், நம்மளை மதிப்பாங்க, நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியில் என்ன பிரச்சனைனா அவர் ஒரு அஜெண்டாவோட இயங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் சொல்கிறீங்களா, இல்லை மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி எல்லாரையும் சொல்கிறீங்களா? எல்லாருக்குமே வந்து திமுக மதிக்கலன்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து இப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வன்மம் இருக்கு அவருக்கு திமுக மேல. அவர் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆச்சு. ராகுல் காந்திக்கு தெரியும் அவ்வளோதானே தவிர பெரிய க்ளோஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்கிறதுனால தான் அந்த கேள்வி நான் வச்சேன். அவரே கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து எலெக்ஷன் சமயத்தில் கொஞ்சம் ஸ்பைஸியாக நியூஸ் வேணுங்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இல்லை அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறப்ப நடவடிக்கை காங்கிரஸ் மேலிடம் எடுக்கவே இல்லையே, கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படும் நினைச்சிருந்தா ஒரு நடவடிக்கை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மேலே எடுத்துக்கலாமே, அதை பார்த்துட்டு ஏன் அவங்க அமைதியாக இருக்கணும்னு கேட்குறேன். வந்து இன்னும் கொஞ்சம் அதிக தொகுதிகள் வாங்கலாம், ராஜ்யசபா சீட்டு வாங்கலாம். அப்போ அவங்களோட அனுமதியோடு அது நடக்குது. அப்படி கூட அவங்க வந்து ஒரு லைனை கிராஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் போடலாம் திமுக மேலே. ஏன்னா திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை. காங்கிரஸ் இல்லாமல் நீங்கள் வந்து திமுக ஆட்சி அமைச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1967
காங்கிரஸ் எதிர்த்து ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 89 தான். 89ல் வந்து இதேமாதிரி ஒரு 4 கார்னர்டு கான்டெஸ்ட். ஏடிஎம்கே 2ஆக உடஞ்சிச்சு, ஜார்ஜேன்ட்டு. காங்கிரஸ் தனியாக, திமுக தனியாக. அப்போ தான் ஃபார்ம் பண்ணாங்க. அதை நீங்கள் ஒரு பெரிய விக்ட்ரின்னு சொல்ல முடியாது, எல்லாம் உடஞ்சி போயிருந்ததுனால ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 96ல், 2006ல், 2021ல் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருந்தால் தான் திமுக ஜெயிக்குது. அதனால தான் அவங்களும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் மாணிக்கம் தாக்கூர் பேசுறது, இவங்க ஜோதிமணி அல்லது இவங்க பேசுகிறத பொறுத்துக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா காங்கிரஸ் 5%க்கு கீழே இருந்தால் கூட அவங்க அந்த கூட்டணியில் இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரொஃபைல் மாறுது. மக்களுக்கு வந்து இந்த கூட்டணி ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நீங்கள் அந்த சம் ஆஃப் த பார்ட்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த ஹோல்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து காங்கிரஸுக்கு பொருந்தும். தனியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெத்து கிடையாது, சேர்ந்தா கொஞ்சம் வெயிட்டு சேர்ப்பாங்க. இப்போ 26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வந்து எது வந்துட்டு பேக்ஃபயர் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குங்கிறது நிறைய பேர் கிளைம் பண்ணுற விஷயமா இருக்குது. அவங்க கிளைம் பண்ணுறது நாங்கள் ஸ்கீம்ஸ் நிறையா கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு கிளைமிங் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எது பேக்ஃபயர் ஆகும் அவங்க பண்ணதில்லை அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன? ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, எல்லா கவர்மெண்ட்டுக்கும் இருக்கும். திமுகவுக்கு எதிராகவும் இருக்குது. அவங்களோட அட்வான்டேஜ் என்னென்னா எதிர்ப்பு வாக்குகள் சிதறி போயிருக்கிறது. திமுக தான் எங்களுடைய பிரின்சிபல் ஆப்போசிஷன். திமுகவை எதிர்க்கிறதா எங்களோட அரசியல்னு சொல்கிற கட்சிகள் 4 இருக்காங்க. என்டிகே சொல்லலாம், நாம் தமிழர் கட்சி, ஏடிஎம்கே கேட்கவே வேணாம், அந்த கட்சி வந்ததே திமுகவை எதிர்த்து தான். விஜய் வந்து திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கிறது தான் வேலைன்னு சொல்லி முழுமூச்சாக வேலை பண்ணிட்டு இயங்கிட்டு இருக்காரு. இயங்கிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது, சொல்லிட்டு இருக்காரு. அது பிஜேபி கேட்கவே வேணாம், சித்தாந்த வேறுபாடு கூட இருக்குது. திமுகவுக்கு என்ன ஒரு பெரிய இஷ்யூன்னா, எவ்வளோ பிரச்சனை இல்லாமல் ஆட்சி பண்ணாலும் ஆன்டி இன்கம்பன்சி அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும், நிழல் போல் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும், அது திமுகவுக்கு அதிகமாக இருக்கும். பிரச்சனை இல்லாமல் ஆட்சி பண்ணுறாங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ரொம்ப மேஜர் இன்சிடென்ட்ஸ் இல்லாமல். இப்போ நீங்கள் வந்து இப்போ 96 to 2001 வந்து கருணாநிதி ஃபுல் கேட்டகரியும் பேச ஜென்ரலாக சொல்கிறேன். பிஜேபி வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நெகட்டிவ் வாக்குகள் உள்ள கட்சியை நான் டிஎம்கே தான் பார்க்குறேன். ஏடிஎம்கே வேணுங்கிற ஆசையில் ஓட்டு போட மாட்டாங்க, டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நினச்சி வாக்கு போட்ட ரெக்கார்ட்ஸ் இங்கே இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. சின்ன எக்ஸாம்பிள், 91 to 96 ஜெயலலிதா ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஒன் ஆஃப் தி வேர்ஸ்ட் இன் அவர் ஹிஸ்ட்ரி. அது எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ அராஜகம் நடந்தது, ஊழல் இருந்தது, ஒரு ஆர்டரே இல்லை, ஒரு காட்டாட்சி தான் அது. பட் வந்து தமிழ்நாடு மக்கள் 96ல் பனிஷ் பண்ணாங்க. பட் 98லேயே ஜெயலலிதாவை ரிவ்யூ பண்ணிட்டாங்களே அந்த லோக்சபா எலெக்ஷனில். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நியாயமாக அவங்களுக்கு ஒரு 2 டேர்மாவது ஆட்சியை கொடுத்துருக்கூடாது அந்த 91 to 96 மிஸ் ரூலுக்கு. பட் 96லேயே அவங்கள மன்னிச்சிட்டாங்க மக்கள். அது மன்னிச்சிட்டாங்கன்னு பார்க்குறத விட நான் வந்து திமுக மேலே ஏதோ ஒரு இனம் புரியாத வெறுப்பு. மேபி கருணாநிதி இருந்தால் இனம் புரிந்த வெறுப்புன்னு சொல்லியிருப்பார் அவரோட ஸ்டைலில். பட் அதை நீ அக்னாலேஜ் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் ஃபார் சம் ரீசன். அதாவது எனக்கு என்னென்னா, அரசியலில் வந்து இப்போ வந்து இந்த பைனரி எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. கண்மூடித்தனமாக இருக்கிறது. திமுகனா எனக்கு பிடிக்காது அவங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறது. அதேமாதிரி எல்லா கட்சிக்குமே இருக்குது. அது நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு மிடில் பாத்தே கிடையாது. இவ்வளோ நல்லவரும் கிடையாது, இவ்வளோ கெட்டவரும் கிடையாதுன்னு சொல்கிறவங்க கிடையாது. ஒன்றும் கெட்டவர்கள் அதில் எல்லாரும் அப்படி தான் போகிறாங்கல்ல. ஸோ அது வந்து திமுகவுக்கு எதிரான அந்த ஒரு பிரச்சனைங்கிறது அதுதான். இந்த அவங்க ஆட்சியில் இருந்தாலே வந்து ஒரு பெரிய அராஜகம் நடக்குது, லேண்ட் கிராபிங் நடக்குது, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, நிறையா வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு விசிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறத தாண்டி சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க ஆட்சி ரீடைன் பண்ணலை அப்படின்னா மிராக்கல்னு சொன்னீங்க. ஆமாம் அது இது நீங்கள் அதாவது நான் ஸ்டில் ஐ பிலீவ் ஸோ. நான் இது ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, கன்சிக்யூட்டிவாக 2 தடவை டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததில்லை, 2 கட்சிகளுமே வந்ததில்லை. 2016 மட்டும்தான் வந்துட்டு எக்ஸம்ஷன். ஏன்னா ஏடிஎம்கே இல்லை, எம்ஜிஆர் 77, 80, 84 அது இல்லை. நான் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஜெயலலிதா 26ல் ஜெயிச்சாங்க, இவர் வந்து டிஎம்கே 71ல் ஜெயிச்சாங்க. கன்சிக்யூட்டிவாக வந்து 2 பேரும் வந்துட்டு வரும்போது ஏடிஎம்கே வந்து அது வந்திருக்காங்க. பட் டிஎம்கே வந்ததில்லை, 71ல் வந்திருக்காங்க. 77 நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன், ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்ததுக்கு அப்புறம் ஸோ கன்சிக்யூட்டிவா டிஎம்கே வின் பண்ணது இல்லைங்கிறதுனால நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். அதனால தான் நீங்க வந்து இப்போ இந்த ரீடைன் பண்ணலன்னா மிராக்கல்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன் கேஸ் விஜய் வந்து அரசியலுக்கே வரலன்னு வச்சுங்க, ஏடிஎம்கே பெட்டர் சான்ஸ் தான் நினைக்கிறேன். திமுக கன்சிக்யூட்டிவா வரமாட்டாங்கிற அந்த பேசிஸ்ல இப்போ வந்து ஏடிஎம்கே, பிஜேபி, மற்ற எல்லா கட்சிகளும் அந்த அலையன்ஸில் சேர்ந்துருப்பாங்க. பைனரி இருதுருவ அரசியல், பைபோலார் பாலிடிக்ஸ் வந்துருக்குமா,
அதில் கூட ஏடிஎம்கேக்கு பெட்டர் சான்ஸ் தானே. இப்போ ஏடிஎம்கே வந்து விஜய் தான் கர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எக்ஸாக்ட்லி வந்து கெடுத்து விட்டியப்பா நீ அப்படின்னு அதுவும் குட் ஃபைட், ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக இருந்திருக்கும். ஆனால் ஏடிஎம்கேக்கு பெட்டர் சான்ஸாக இருந்திருக்கும். பிரியுது, திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியுது. அது வந்து இப்போ திமுகக்கு அட்வான்டேஜாக போகுது. திமுக எதை பற்றி கவலைப்படுவாங்கன்னு சொன்னோன்னா, நம்ம 5 வருஷம் இருந்தால் திரும்பி வரமாட்டோங்கிறது ஒரு வரலாறு. 71க்கு அப்புறம் நம்ம வரவே இல்லை. 96 to 2001 நல்ல ஆட்சி கொடுத்துருந்தாலும், பிரச்சனையே இல்லாத ஆட்சி கொடுத்துருந்தாலும், கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது திரும்பி வர முடியல. அவர் கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்து வர முடியல. அது ஒரு கவலையாக இருக்கும். 2வது கவலை விஜய் பற்றினது. விஜயை பற்றி அவர் பேர் சொல்லி திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ பேசுறது இல்லை. அவங்க உதாசீனப்படுத்துகிற மாதிரி, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குது. பட் டெஃபினட்டாக சீரியஸாக எடுத்துப்போம், அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸோடைய இம்பேக்டை அவங்க ஏற்கனவே பார்த்துட்டாங்க. எம்ஜிஆர் அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுமை கிடையாதுன்னு நினச்சாங்க. பட் வந்து அவர் கண்டினியூஸாக தோக்கடிச்சார் திமுகவை. ஜெயலலிதாவையும் அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இவங்களால இந்த கட்சியை நடத்த முடியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 82 சமயத்தில் தான் கட்சியிலே ஜாயின் பண்ணாங்க. பட் அந்த நீங்கள் 89ல் டிஎம்கே ஜெயித்தாங்க. அப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் லேட்டாக வந்தது. அதில் ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே அண்ட் காங்கிரஸ். ஸோ அதுவே ஒரு இண்டிகேஷன். ஓகே, ஒன்றுபட்ட ஏடிஎம்கே அண்டர் அ கரிஸ்மேட்டிக் லீடர் would always be strong against டிஎம்கேங்கிறது கன்க்ளூசிவ் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகே, பட் இப்போ என்ன ஏடிஎம்கேக்கு பிரச்சனை, கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை. இபிஎஸ்ஸை நீங்கள் கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லவே முடியாது. அந்த ஸ்பேஸை ஃபீல் பண்ணுற மாதிரி விஜய் வந்திருக்கிறாரோ. நான் கூட நினச்சி பார்ப்பேன், விஜய் வந்து இந்த தமிழக வெற்றிக்காகலாம் ஆரம்பிக்காக ஏடிஎம்கேயோட லீடராக இருக்கலாம். அதான பண்ணிகிட்டு இருக்காரு. ஏடிஎம்கேயோட அரசியல் தான் அவர் பண்ணுறாரு. ஏடிஎம்கே தொண்டர்கள்லாம் எப்படி நம்ம தலைவர் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கார். அது வந்து அவங்களுக்கு ஒரு கன்சர்னாக இருக்கும். அதான் இந்த எலெக்ஷன் இல்லைன்னா கூட ஃப்யூச்சரில் வந்து இப்போ விஜய் வந்து கெட்ஸ் 20-25% ஓட்ஸ், அப்புறம் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆகிட்டாருன்னா ஒரு நாளைக்கு வந்து உதயநிதிக்கு ஒரு பெரிய ரைவலாக தானே இருப்பார். அந்த கவலையில் அவங்க நிச்சயமா அதுக்கான ஒர்க் தான் இங்கே போயிட்டு இருக்குங்கிறத அவர் டெமாலிஷ் பண்ணணும், அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது. 4.5 ஆண்டு கால செயல்பாடு எப்படி இருந்தது திமுகவோட ஆட்சி காலத்தில்? திமுக காரங்களே நீங்கள் வந்து குவாரி ஐடியா நடத்தி விட்டு அளவுக்கு அதிகமாக கல்லையும் மண்ணையும் நீங்கள் சுரண்டி எடுத்தீங்கன்னா கூட சரி, கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க நீங்கள் சுரண்டறதுக்கு அளவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மோசமான ஜாதி வன்முறை நடந்தால் நீங்கள் வந்து தீவிரமாக கண்டிக்கணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆணவ கொலை சமீபத்தில் 2 நடந்திருக்குது, எவ்வளோ சாதிய பிரச்சனை இருக்குது, எத்தனை கோயிலில் வந்து பட்டியலினத்தினர் போய் வழிபட முடியல, இதெல்லாம் பெருமையானது. இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிற மீடியா வந்து வேலையை செய்கிறது இல்லைங்க. நானும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதிலெல்லாம் டெக்கன் க்ரானிக்லாம் ஒர்க் பண்ணிருந்தாலும் சொல்கிறேன், நடுநிலை ஜேர்னலிஸ்டே கிடையாதுங்க. எல்லாரும் வந்து கட்சி சார்பாக்கிட்டாங்க. சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட்ட கட்சி யார் மேலேன்னு சொல்லலாம்ல, உங்க இஷ்டம். டெஃபினட்டாக யாரும் கிடையாது. ஸோ கூட்டணிக்குள்ளே இருந்து மக்களின் குரலாக பிரதிபலித்தவர்கள் சார். மக்களுக்காக மக்களோட எப்போதும் நிற்கிற கட்சி, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார்? இப்போதைக்கு திரு ஸ்டாலின் நினைக்கிறேன். விஜய் ஏடிஎம்கே தான் இது வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் எலெக்ஷன், டூ ஆர் டை எலெக்ஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன். ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாமல் ஒரு எலெக்ஷன் தள்ளிட்டாங்க. தி ஃபயர் மீடியா பிரசன்ஸ் தி ஜர்னலிஸ்ட் சமிட் 2026. டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வாஜிகா ஃபார் மென்ஸ் வெல்னஸ். சேலம் விஎஸ் பிரியாணி, ஆர்ட் ஆஃப் பிரியாணி பெர்ஃபெக்டட். வென்யூ பார்ட்னர் சங்கர் IAS அகாடமி. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.